இந்த காணொலியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னெறிதல் நிகழ்ந்த பிறகு இந்த உடல் எழுச்சி இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு சில பல உண்மைகள், அதிசயங்கள், மிராக்கிள்கள்லாம் வேறொரு உலகத்திலிருந்து நமக்கு டைரெக்டாக ஒரு மழை மாதிரி, ஒரு வெளிச்சம் மாதிரி நமக்கு டைரெக்டாக அவங்க லிங்க்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அந்த கோள்களாக இருக்கட்டும், இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட டைரெக்டாக ஒரு லிங்க் வந்த மாதிரி உணர முடியும். முதல்ல நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நம்ம அது கூட பேசுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். அது ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். சும்மா ஒரு உணர்வுத்தன்மை இல்லாமல் டேட்டா மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 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 குழந்தை வந்து ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்க போகுது அப்படின்னா அப்படி பறந்து பறந்து போகிற மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் அது பிடிக்கவும் முடியாது. அந்த குழந்தை அப்படி அசையும் இல்லை, அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதே கொஞ்சம் நம்ம பெருசாகிட்டோம்னா அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம கையில் வந்து உட்காரும்போது எப்படி இருக்கும், இந்த உணர்வு தான் இப்போ இருக்கும். அதாவது தன்னை அறிதல் நிகழ்ந்த பிறகு எல்லாமே வந்து அதோடு நம்ம ஒத்திசைவாக இருப்போம். ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு கல்லாக இருக்கட்டும், ஒரு சின்ன பறவைங்கிறத விட ஒரு மண்ணு கூட நம்ம கூட ஆழ்ந்த ஒரு உணர்வாக கம்யூனிகேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன, அதுக்கு ஒரு மனிதர் கூட எவ்வளோ இயல்பாக பேச முடியுமோ அதை விட இயல்பாக ஒரு மலைக்கிட்ட பேச முடியும், ஒரு மரத்துக்கிட்ட பேச முடியும். அது அந்த மரம் அது எந்த இடத்துல இருந்தேன், நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆனந்தமாக இருக்குது, இல்லை என்ன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும். அப்போ நமக்கு ஆனந்தத்துலேயும் ஆனந்தமாக பெரிய ஆனந்தமாக இருக்கும். நம்ம வந்து 2 உலகத்துக்கு நிற்போம். நம்ம புற உலகத்துலேயும் இந்த பூமியிலையும் இருப்போம். வேறு எங்கேயோ ஒரு உலகத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இருப்போம். அது யார்கிட்டையும் சொன்னாலும் புரியாது, யாரும் சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. ஆனால் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, என்னமோ மார்க்கமாக அலைகிறாங்க, ஏன் மனிதர்கள்ட்டேருந்து தொடர்பு விட்டுருக்கோம், உணவு மேலே ரொம்ப நாட்டம் இருக்காது, உடை மேலே வந்து பற்றெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. அதாவது தலையில் ஆயிப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் புறத்தன்மையில் வந்து ஒரு விதமாக கட்டப்பட்டதை விட அகத்தன்மையில் வந்து அவன் அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டான் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெளி உலகத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றி புதுசு மனிதனாக வந்துடும். அதே உடல், அதே குரல், அதே சொந்தங்கள், அதே உறவுகள், அதே சூழ்நிலை. ஆனால் நம்ம பார்வை மட்டும் மாறிடுது. எல்லாரும் நமக்குள்ளே ஒரு இணக்கமாக வந்துடுறாங்க. யாரையும் நம்ம வெறுக்க முடியல. அந்த வகையில் நமக்கு துரோகம் பண்ணவங்களும் சரி, இல்லை துரோகம் பண்ணுறவங்களும் நம்ம நினச்சிரோமா, துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நெருங்க முடியாது. ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணி ஏதோ பண்ணி நம்மக்கிட்ட வந்தால் கூட அவங்க என்ன பண்ண வந்தாங்களோ அதுவும் மறந்து போயிடும் அவங்களுக்கு. அப்போது அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நம்ம உணர முடியுது. சேம் டைம் அது பண்ண முடியாமல் இப்படி போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நமக்குள்ளே அந்த மனிதர்களை உள்வாங்கி நம்ம அவங்க உணர்வுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சேம் டைமில் நம்ம இருப்பு என்ன, நம்மளோட அமைதி நிலை காரணமாக இதை வந்து உணர முடியுங்கிறதையும் நம்ம உணர முடியும். இதை நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னா, அதாவது என்னென்னா, இந்த உடல் வந்து இது வந்து எப்படி இந்த பஞ்சபூதத்தில் வந்து பஞ்சபூதங்களை வந்து பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், இந்த உடல், கோவிலை நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா நம்ம உடல் தன்மையில் முயற்சி பண்ணி பார்க்க முடியும். ஜோதிட கட்டகங்கள் அது இருக்கு இல்லையா, அந்த 12 ராசிகள் நம்ம உடல் அமைப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நவகிரகங்கள் நம்ம உடல் அமைப்பில் தான் இருக்கும். வேறு எதில் சொல்லுதுன்னா, அந்த சக்கரங்கள் ஓடுது பார்த்திங்களா, அது நம்ம கூட ஒரு இணக்கமாக தெரிஞ்சிடும். எல்லோரும் சக்கரங்கள் சொல்லும் போது நான் ஆரம்பத்தில் என்ன கேள்வி கேட்டேன்னா, அந்த கலர்ஸ் எப்படி தெரியுது, அந்த ஒரு பிக்சர்லேயோ இந்த யூடியூப்லேயோ இல்லைன்னா ஒரு புக்லேயோ அந்த குண்டலினி சக்கரங்கள்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா. ஆரம்பத்தில் நான் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரோட அந்த புக்குகள், விவேகானந்தர் புக்குகள் நான் ரொம்ப படிக்கல. ஆனால் அமுத மொழிகள், அப்புறம் ராமானுஜர் இவங்கெல்லாம் படிக்கும்போதெல்லாம் அவங்க ஒரு டைப் ஆஃப் ஞானத்தை சொல்லியிருப்பாங்க, இவங்க ஒரு டைப் ஆஃப் ஞானத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால்
விவேகானந்தர் சாரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கும்போது அந்த சக்கரங்கள் எல்லாம் அப்படியே ஒரு தாமரை கமுந்து வச்ச ஒரு தாமரை முட்டுக்கள் மாதிரி இருந்தது. அது வந்து அந்த ஆக்டிவேட் ஆகும்போது எப்படி ஒரு கமுந்து ஒரு வாடி போன ஒரு தாமரை மொட்டு அப்படி அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆக மலர்ந்து மலர்ந்து வந்ததாக சொல்லியிருப்பார். நான் இதை தியானம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு எங்கே தாமரை இருக்குது, நமக்கு எங்கே மலர்ந்து வருதுன்னு நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்புறீங்க, எனக்கு அப்படி வரவும் இல்லை, அப்படி மலரவும் இல்லை. நான் ஒருவேளை மனத்தால் நினச்சி வேற பார்த்தேன். நம்ம மூலாதார சக்கரம் 4 இதழ்கள் கொண்டது. அப்புறம் அதுக்கு இன்னொரு பீஜியம் இருக்குது. அங்கே வந்து யானையில் இந்திரன் வெள்ளை யானையில் இருக்கு, 5ஆவது இருக்காங்க. அந்த 4 பீஜியம் மந்திரத்துக்கும் ஷா ஷங் அப்படி ஷா அப்படின்னு ஒரு இது இருக்குது, அந்த அச்சரங்கள் இருக்குது பீஜியம். அப்புறம் மொத்த சக்கரத்தோட அச்சரங்கள் 51 அச்சரங்கள். அவனே நான் இந்த சக்தி பீடங்கள்லாம் விழுந்துச்சு, அது 51 அச்சரங்களா 54 அச்சரங்களா, அதுதான் இதாக இருக்குமோ இப்படிலாம் நான் ஆரம்ப காலத்தில் யோசிச்சது உண்டு. அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம் அது என்ன ரொம்ப முக்கியமாக இருக்கா, இதழுக்கு போய் 2 இதழ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் படித்து திரும்ப நமக்கும் அதே மாதிரி எப்போ வரும்னு பார்த்தா அப்படி ஒன்று வரவே இல்லை. 2வது அது எதை வச்சு இந்த கலர் மெயின்டைன் பண்ணாங்க, காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. சக்கரம் சொல்லி ஏதாவது போட்டிருக்க வேண்டியதானே, இல்லை எப்படி யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க உண்மையாக இருந்திருக்கு, அப்போ நமக்கு ஏன் தெரில அப்படின்னு ரொம்ப நேரம் நான் யோசித்து பார்த்தப்போ எனக்கு அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆனது வந்து என்னென்னா, என்னோடய அந்த பயிற்சி காலத்தில் வந்து இப்படி நம்ம முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துருக்கும்போது இருக்கும், கொஞ்சம் வளைச்சோடனே முதுகில் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அது எப்படின்னா, அது ஒரு இனிமையான வலி. ஒரு பாம்பு ஒரு விஷம் நம்ம நடு முதுகில் நெச்சுன்னு கொத்துனா ஒரு வலிக்கும் பார்த்தீங்கன்னா, அது என்ன இப்படி தான் விளக்க முடியுது. அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. அப்படி நான் நேராக நம்ம உடல் வச்சுருவோம். திரும்ப அந்த சுகம் அந்த வலி வந்து என்னென்னா, அது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஒரு தடவை எனக்கு எங்கள் வீட்டில் டிவி கனெக்ஷனில் வந்து எலி வந்து கட் பண்ணிடுச்சு. நான் தெரியாமல் டிவி சுவிட்சை கனெக்ட் பண்ணும்போது டிவி ஓடலையா, அப்போ அந்த ப்ளக் பாயிண்ட்டை சரி பண்ணும்போது அந்த ஒயரை தொட்டோமா ஷாக் அடிக்குது. இது ஒரு வாட்டி. அப்புறம் அதே மாதிரி இந்த அயன் பாக்ஸு குளிக்க பக்கத்தில் ரூமில் உள்ள இது வந்து ஏதாவது சரியாகலைங்கும்போது மிக்ஸி இது மாதிரி ஈரமாகும்போது ஏதாவது தொடும்போது ஷாக் அடிக்கும்போது இப்படி இருந்துச்சு. உண்மையே சொல்லலாம், குண்டலினி சக்தி எனக்கு என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் என்கிட்ட கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குண்டலினி சக்தி ஆகும்போது எனக்கு இப்படி தான் வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா, ஷாக் அடிக்கிற மாதிரி வந்தோடனே நான் அப்படி நேராக உட்காந்து இப்படி அதே மாதிரி வேறு இடத்துல இன்னொரு தடவை அனுபவம் வந்துச்சானா அப்படி வரவே இல்லை. ஆனால் ஒரு தடவை ஆக்டிவேட் ஆகி எப்படி விட்டுருச்சுன்னா அது நார்மலாக வந்துடுமா, இல்லை இப்போ வரைக்கும் சரியாக தான் போயிட்டுருக்கா, இல்லை அதை பேலன்ஸ் பண்ணிட்டேனா, இல்லை அது எங்கேயாவது அடைச்சிருக்கா, அதெல்லாம் என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவாக தான் நடக்குது. சரி நீங்கள் சொல்லலாம், என்னோடய மூச்சு காற்று இப்போ நான் மூச்சு எடுக்கிறேன் வச்சுக்கோங்க. சரி உங்கள்கிட்டயும் இதே உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சொல்கிறேன். மூச்சு எடுக்கிறோம், இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டோம், திரும்ப வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். இது சொல்கிறோம்ல, இது எப்படி நம்ம அந்த என்ன கலரில் போகுது, என்ன கலரில் வருது அப்படின்னா பார்க்குறோம் இல்லை. ஆனால் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே லங்ஸில் வந்து காற்று இவ்வளோ அறைகள் இருக்குது, இவ்வளோ நம்பிடுச்சு அப்படின்னு சயின்ஸ் நம்ம உடலை கூராய்வு செஞ்சு இதை கண்டுபிடிச்சி சொல்லுது. அதே மாதிரி இந்த காற்றை என் மூச்சு சுவாச காற்றை வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன்ல, இப்போ இந்த காற்று வந்து என்னோடது. இப்போ எப்படி நம்ம ஒரு சட்டை போட்டால் இந்த சட்டை என்னோடதுன்னு சொல்கிறோம்ல, இன்னொருத்தவங்க கொடுக்குறதும் போது அவங்க அதை போட்டுக்கிறாங்க, அது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்போ வந்து இந்த 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 சட்டை என்னோடதுன்னு நான் போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி ஒரு காற்றுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டையை கழட்டிட்டா அந்த காற்று வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அந்த காற்றை இன்னொரு விடும்போது அதே சட்டையை போடுறேன்னா இல்லை வேறு சட்டையை போடுறேன்னா, அப்போ அதே காற்று வருதா வேறு காற்று வருதா? இதே நம்ம உணராத போது எப்படி வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, கலர் வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, உள்ள பல்ப் எரிஞ்சிச்சு, அப்படி வந்து என்ன சொன்ன இதை வச்சு நம்ம ஒரு கற்பனை கொண்டு வந்து இந்த மனசை வந்து இவ்வளோ குழப்ப விட்டு, இது தவறு. நம்ம இயல்பாக நார்மலாக விட்டுட்டு இருந்தோம்னா கூட அது வந்து அதோட போக்க வேலை செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் சாப்பாடு உள்ளே போட்டுறீங்க, நீங்கள் வெஜ்ஜு போடுறீங்களோ நான்வெஜ்ஜு போடுறீங்களோ, உள்ளே போட்டோடனே அதை திறந்து பார்க்குறீங்களா, அரைச்சிச்சா, இன்னும் இப்போ கொஞ்சம் தான் இன்னும் அரைக்கலையா, அதாவது நான் ஜீரணமானதை சொல்கிறேன். சிறுகுடல் போயிட்டுருக்கா அப்படின்னு எதாவது திறந்து பார்க்குறீங்களா, இல்லை வந்து
அதுக்கப்புறம் இதெல்லாம் திருவுடல் பெருக்காங்கிறது எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம வெளியில் சயின்டிஃபிக்காக படித்தது புக்குகளை பார்த்து சொல்கிறோம். ஆனால் டாக்டர் வந்து இந்த குடல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்கு ஒரு புக்காக போட்டதுனால, அதை நம்ம படிக்கிறதுனால நம்ம மனம் வந்து இதை எடுத்து சொல்லுது. நீங்கள் இப்படி சாப்பிட்ட உணவு இப்படி மலமாக போகுது. அப்போது சாப்பிடும்போது இருந்த இட்லி மலமாக போகும்போது எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இதுக்கு நீங்கள் ஏதாவது மெனக்கெடுக்குறீங்களா? உள்ள ப்ராசஸ் நீங்கள் நடுவில் வந்து நடந்துச்சா நடக்கலையா? இட்லி சீரணம் ஆயிடுச்சா இல்லையா? இட்லி போடும்போது எப்படி இருந்தது? இட்லி நடுவில் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? முக்கால்வாசி பங்கு எப்படி இதெல்லாம் தெரியுதா? இல்லை. அதே மாதிரி இந்த சக்கரம் அவர் கமிழ்ந்து கிடந்த தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி இருக்குன்னா, அவருக்கு அந்த நேரத்தில் அந்த அறிவு உணர்த்தப்பட்டது அப்படி. அவர் அறிவுக்கு அந்த உணர்த்தப்படுது அப்படி. எனக்கு என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் உணர்த்தப்படுமே ஒழிய அவருக்கு உணர்த்தப்பட்ட மாதிரி எனக்கு உணர்த்தப்படாது. எனக்கு உணர்த்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு உணர்த்தப்படாது. ஆனால் இங்கே ஒரு புக் எழுதி வச்சது, அதை படிச்சுட்டு இல்லை சொன்னவங்கள இப்போ நானே பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க நான் ஏதாவது ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு வந்து அறிவுப்படி அந்த இடத்துல அப்படியே சூரியகாந்தி மாதிரி டம் டம் வளர்ந்து போச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒளி வந்து உருண்டையாக அந்த தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி இங்கே காட்டப்பட்டிருக்கேன். பெரிய ஞானி மாதிரி மக்கள் கூட்டங்கள்லாம் எனக்கு வந்து டிவோட்டிஸ் வந்து ஒரு 3 கோடி 2 கோடி இருக்காங்க. அப்படி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இது நான் எழுதுனதெல்லாம் புக் விட்டாங்க. அப்போ இதை வந்து படிக்கிறவங்க என்ன செய்வோம்? அப்போ நமக்கு இங்கே சூரியகாந்தி மாதிரி மலரணும், இங்கே வந்து ஒளி மாதிரி வந்து படணும் அப்படி தானே நினைப்போம். ஆனால் ஏன் அறிவுக்கு தான் அது வந்திருக்குமே ஒழிய இது எல்லாத்துக்கும் அறிவு வந்திருக்கணும் இல்லை. ஆனால் படிக்கிற நம்ம, அதை கேட்குற நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நமக்கும் அந்த இடத்துல சூரியகாந்தி மலரணும், அந்த இடத்துல ஒளி உருண்டை வரணும் இல்லை நினச்சிக்கிறோம். அப்போ இங்கே அப்படி எதுவுமே இல்லைங்கிறத எப்படி சொல்கிறது? இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லலாம், தியானம்ங்கிறது வந்து உங்களால் இதுதான் இப்படி தான் ப்ராக்டிக் பண்ணி வெளியே சொல்லவே முடியாது. எந்த எடுத்துக்காட்டு வச்சு வெளியே சொல்லவே முடியாது. மூச்சு எடுக்கிறீங்க, உள்ளே எடுக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மனம் கற்பனை தான் பண்ணுது. கற்பனை பண்ணி தான் உங்கள் இஷ்டத்துக்கு, அதாவது சொல்லி கொடுக்குற ஒரு கற்பனை பண்ண சொல்லிக்கிறாரு. நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். அது மனம் வந்து இது ரெண்டையும் சேர்த்து இன்னொரு விதமாக கற்பனை பண்ணிக்குது. ஆக மொத்தம் இந்த 3 கற்பனையை உடச்சி வெளியே போகிறதுக்கே பல யுகங்கள் பல ஜென்மங்கள் ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுமே வராதுன்னு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நமக்கு. சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். தப்பாக புரிஞ்சதை சரி பண்ணதுக்கும் நமக்கு தெரியல. சரி பண்ணுறவங்களையும் நம்ம விட மாட்டேங்கிறோம். இங்கே தான் இதான் நடக்குது. இதனால தான் மனிதன் இவ்வளோ சிக்கல். ஒரு இயல்பாக ஒரு பூ மலர்ற மாதிரி, ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி நடக்கிற ஒரு ஞானம் இவ்வளோ தூரம் இடியாப்ப சிக்கல் மாதிரி கச்சாபச்சான்னு ஆனதுக்கு என்ன காரணம்னா இந்த மனம் தான். அப்போ முதல்ல எதை பற்றியும் யோசிக்காமல் சக்கரம் பாகுதா மூச்சை கவனிக்கிறோமா அதுவும் இல்லாமல் இந்த மனத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மனத்துக்கு வந்து சரி பண்ணணுன்னு தான் அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அது எதில் இருக்குது? அந்த மூச்சில் இருக்குது. அதனால தான் அந்த மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மூச்சை கவனிக்கும் போது உள்ளே நடக்கிற மாற்றங்களை எதுவுமே கவனிக்காமல் என்ன வேணால் நடக்கட்டும், நான் வந்து ராஜாவாக தான் இருப்பேங்கிற மாதிரி மூச்சு கவனிக்கிறது மட்டும்தான் வேலை. அது குண்டலினி சக்கரமாக ஏறட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு வந்து அந்த திறந்து பிரபஞ்சத்தோடு போயிட்டேன். சுழுமுனைக்கு போயிட்டேன். இடங்களை வந்து பிங்களை வந்து சுழுமுனை ஏறி அங்கே 10ஆம் வாசல் பார்த்து, அங்கே இருக்க அண்ணாக்க தொட்டு உண்ணாமலையை பார்த்து, அந்த வாசல் உச்சிக்குழி வெளியே போய் ஒரு பிரகாசமாக அருள் பெருஞ்சோதியை பார்த்தேன் அப்படின்னு வள்ளலார் எழுதி வச்சதுக்கு அவருக்கு என்ன ப்ராசஸ் பண்ணி சரியாக செஞ்சு போன பாதையை நம்ம போயிருப்போம். ஆனால் அவருக்கு பார்த்த மாதிரி தான் நமக்கு பார்க்கணும் எந்த அவசியம் கிடையாது. அவர் அறிவுக்கு அவர் உணர்த்தப்பட்ட விதத்துக்கு எல்லாத்துக்கும் காட்சி வந்து வருதா? இப்போ வந்து என்னென்னா, அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் வள்ளலார் கண்டுபிடிச்சாருக்காருன்னா வள்ளலார் மட்டும்தான் இருந்திருக்கணும். இவ்வளோ மதம் வந்திருக்க வாய்ப்பில்லை, இவ்வளோ தெய்வங்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை, இவ்வளோ இது வந்தில்லை. இங்கே இந்த மனத்தை அறுத்தா இங்கே வள்ளலாரும் இல்லை, இயேசுவும் இல்லை, அல்லாவும் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே பிரம்மம் ஒன்று தான். நான்கிற தன்மை அந்த டைமில் இருக்கும். அந்த நான் தான் வந்து சிவனாக இருக்குது, அல்லாவாக இருக்குது. கொஞ்ச நாளில் நம்ம வந்து பெருமாள்னு சொல்லிக்கிறோம், பாபான்னு சொல்லிக்கிறோம். அவங்க வந்து நமக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் தான் சிவன், நான் தான் பெருமாள். இப்போது ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்க்கும்போதெல்லாம் சில பசங்க நான் சிவன், நான் ஐயப்பன், நான் முருகன் அப்படி சொல்லும்போதெல்லாம் ஆமாம், நான் ஒரு சித்தர், நான் போகர், நான் அருணகிரி, நான் விவேகானந்தர், நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் வந்து இப்படி எல்லா சித்தர்களையும் அவங்களுக்குள்ள இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்க சொல்லுவாங்க.
ஆமாம், அதுதான். நான் வந்து ஊர்